என்ன சொல்றாரு மாப்பிள்ள? அவர் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா, அவருக்காக வெயிட் பண்ண வேணான்னு சொன்னாரு. சாப்பிடலாமா? சரி வா வா. பாட்டி வாங்க சாப்பிட போலாம். கபோர்டு இங்க இருந்தாலும் இருக்கும். வா சத்யா உட்காரு. ஐயோ போன மேல வச்சிட்டேன். அவர் எப்ப வேணாலும் கால் பண்ணுவாரு. ஒரு நிமிஷம் நான் எத்தனை வந்துடுறேன். இப்பதான் கரெக்டா திருடி இருக்கோம். அடே வீரா, நீ பண்ணதுலயே அதி வீர செயல் இதுதான்டா. ஐயோ மாட்டிக்கிட்டோம். மூக்க மூடிட்டு இருக்க. அப்பா இப்பவாது கேட்டியம்மா. என்ன? நான் ரூம்ல இருந்து பவுச் எடுத்து வந்தேன்னா சத்தியா வந்துட்டா. அவ பாத்திரக்கூடாதுன்னு பாஞ்சு போய் கட்டில் கடி பதுக்கிட்டமா. ஒரு ஸ்கேட்டிங் போட்டு என் கைப்பட்டு வேகமா வெளியில போயிடுச்சுமா. அது சத்தியா எட்டி ஓச்சிட்டா. அது நேரம் வந்து மூக்குலயே அடிச்சதுமா. மூக்குல இருந்து ரத்தம் வந்துருச்சுமா. அழாத. சண்டை போர்னு வந்தா ரத்தம் காயெல்லாம் ஏற்படதான் செய்யும். அப்ப நம்ம போர்லயா ஈடுபட்டு இருக்கோம்? ஆமா, இது குப்பத்து ராணிக்கு எதிரான போரு. மாட்டினாளுங்க என்கிட்ட. நாளைக்கு கூனி குறுகி அவமானத்துல நிக்க போறாளுங்க. போர் போர். போர் அடிக்காம வாயா. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? காலையில கோயிலுக்கு போயிட்டு நகை எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? ஆர்டர் பண்ணியாச்சுன்னு வேற சொல்லிட்டேன். இப்ப நகையை காணும்னு சொன்னா நம்ம ஏமாத்துறதால நினைப்பாங்க. மா கொஞ்சம் பொறுமையா இருமா. அந்த நகை எங்கேயுமே போகாது. காலையிலக்குள்ள அந்த நகை இங்க இருக்கும். நீ அதை பத்தி கவலைப்படாம போய் தூங்கு. நான் பாத்துக்கிறேன். என்னடி பண்ண போற? தெரியல. ஆனா காலையிலக்குள்ள நான் சொன்ன மாதிரி அந்த நகை இங்க இருக்கும். நீ போய் படுப்போ. பாட்டி நீயும் போய் தூங்கு போ. நான் ரெடிக்கிறேன். கிளம்பு. இந்த வீட்டுல யார் எடுத்திருப்பா? அனிதா வீராவை தவிர வேற யாரும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து திருடுற அளவுக்கு எந்த திருடனுக்கும் தைரியம் இருக்காது. அப்ப கண்டிப்பா அவங்களாதான் இருக்கணும். நேர் வழியில போனா அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. வேற ரூட்ல தான் போய் பிடிக்கணும். இதுதான் வேணும். பெட்ரோல் மேக்ஸ் லைட்டே தான் வேணுமா? கொடு. ஹனி டேக் இட். சாப்பிடு. என்ன இங்கேயே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? கிளம்பு. சாதா பால் எடுத்துட்டு போய் உங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் கொடு. அவங்களுக்கு அதுவே அதிகம். ஓ எங்களுக்கே நகை வாங்கி கொடுக்கறத பாத்தீங்களா? ஆமா, இப்பவே போய் உங்களை அசிங்கப்படுத்தலாம். இருங்க, இங்க வேணாம்.
நம்ம கோயில்ல வச்சு இவங்கள அசிங்கப்படுத்துவோம். அக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, புரியுதா? சத்யா, என்னாச்சுமா? அத்தை. பிரபு நைட்டு வீட்டுக்கு வரலையா? ஆமா அத்தை, ஏதோ வேலை முடிய லேட் ஆகும், காலை வந்துடுறேன்னு சொன்னாரு. அடப்பாவி, இன்னும் வரலையா அவன்? ம்ஹும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்தா இவ்ளோ வேலை வச்சுக்கணும் அவன். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்துக்கலாம்ல. எடுத்துக்கிட்டியா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டமா? வாங்க பாட்டி. பாத்து வாங்க. பரவாயில்லப்பா கதிர், மறக்காம எல்லாத்தையும் இருக்கு எடுத்துட்டல. பாட்டி. சரி சரி பழங்கள்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதே வச்சிருக்கேன். சரிப்பா. ரெடியா? போலாம்ல? போலாம் சம்பந்தி. மத்தவங்க எல்லாம் எங்க? போலாம் கதிர். பிரபு எங்க? இது வராங்க. பிரபு, மாப்பிளையும் சத்யாவும் வந்துட்டு புறப்பட வேண்டியதுதான். சாரி லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் ரெடியா? ரெடி. போலாமா? போலாம். வாங்க. வாமா. வாங்க அத்தை. சரி மாப்ள. கிட்டத்தட்ட இந்த ஆபீஸ் பணத்தை கையாடல் பண்ண மாதிரி தானே. இந்த விஷயத்த சபையில ஓபன் பண்ணி அவ குடும்பத்தை நாரடிச்சு அந்த கதிர் பையில வேலையை விட்டு துரத்தி அடிக்க போறேன். என்ன சித்தப்பா, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்க, ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? நைஸ், சூப்பர்மா, வெரி நைஸ். கடைசி நேரத்துல ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்கு நீ பிளான் பண்ற, ஆனா நான் இந்த ஃபங்க்ஷனையே நடக்க விடாம பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். பிரபு இருந்தா தானே இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அமுல் பேபி, ஏன் அவ்வளவு ஸ்லோவா போற? கொஞ்சம் வேகமா தான் போயா. ஏங்க வேகமா போய் என்னங்க பண்ண போறோம்? ஏன் இப்படி கேக்குறா? ஆமாங்க, இந்த ஸ்பீட்ல போனாலே நம்ம 2 hours முன்னாடி அங்க போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் நல்ல நேரம் வர வரைக்கும் அங்க வெயிட் பண்ணி தானே ஆகணும். போச்சா? ஏய், போன் வருது பாரு. அண்ணா, உங்களுக்கு போன் வருது. எனக்கா? யாருன்னு பாரு. ஹரிஷ் இன்ஜினியர்னு வருது. ஹரிஷா? அட்டெண்ட் பண்ணு. ஹலோ ஹரிஷ், சொல்லுங்க. ஹரிஷ், யார் இப்போ வேணான்னு சொல்லுங்க, நான் இமிடியேட்டா அங்க வரேன். ஓகே சார். என்ன சொல்றான் அவன்? சார் வராருங்க. ஓடா அவனை, ஓடா. அது ப்ராப்ளத்தை இன்னும் பெருசாக்கி விட்டுரும். இதோ பாருங்க, பிசினஸ்ல எப்பவுமே கோவம்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அதுக்காக தான் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு உடனே வந்துருவேன்.
நீங்க கிளம்புங்க. அம்மா கிளம்புமா. பார்த்து போயிட்டு வாண்ணா. பார்த்து போ. இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் சரிங்க, பார்த்து போங்க. சார் சொல்லுங்க சார், என்னாச்சு சார்? இன்ஜினியருக்கு போட்ட போடல உங்க ஆளுக்கு கால் பண்ணானே, அவன் கிளம்பிட்டானா இல்லையா? கிளம்பிட்டான், வந்துட்டு இருக்கான். நீ பாரு, ஒன்னே ஒன்று பண்ணு. அவன் கையையோ இல்லை காலையோ உடைச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கேயாவது ரூம்ல அடைச்சு வச்சிரு, அது போதும். ம், ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். என்னண்ணா வரானா? வட்ட வட்டம் பாத்துக்கலாம். ஏங்க, நேத்து இந்த இடத்த வித்தவரை வச்சு பேசணும்ல, அப்ப எல்லாத்துக்கும் சரி சரி தலையாட்டி தானே போனீங்க. இப்ப எதுக்கு தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் தெரியாதவங்ககிட்ட பேசி ஏமாத்தி அனுப்பிச்சிட்டா. என்கிட்ட பேசி இப்போ என்ன பேசணும்? இந்த இடம் என் தாத்தா பேர்ல இருக்கு. சரி, டாக்குமெண்ட் காட்டுங்க. வீட்டுல இருக்கு. ஓ, எடுத்துட்டு வா, அப்புறம் பேசலாம். நீங்களே அதுக்கு நிக்கிறீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. நீங்களும் போங்க. டேய், ஒருத்தன் கூட வேலை பார்க்க கூடாது இங்க. பார்த்தா என்ன பண்ணுவ? கைய உடைப்பேன். ஓ, நீ எப்படி உடைக்கிற நானும் பாக்குறேன். நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. நீ போப்பா, போ. சூப்பர் மேடம், பின்னிட்டீங்க. என்ன அடி மேடம், ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருந்துச்சு. இனிமே இந்த பக்கம் வர மாட்டாங்க. மேடம் சூப்பரா அடிச்சிங்க மேடம். இங்கிலீஷ் படத்துல வர பொண்ணு மாதிரியே அடிச்சு தூள் பண்ணிட்டீங்க மேடம். நானும் தானே சண்டை போட்டேன், அது உங்க கண்ணுக்கு தெரியாதே. ஒரு பொண்ணு சண்டை போட்டா மட்டும் ஒண்ணு கூடி பாராட்டுங்கடா. நான்சென்ஸ், ஃபன்னி பீப்புள். கலக்கிட்டீங்க மேடம். பாரு, இன்னும் பாராட்டிட்டு இருக்கான். ஆமா, எல்லாம் இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. சரிங்கய்யா. முதல்ல நீ போய் வேலையை பாரு. ஓகே சார், போங்க. ஆமா, முதல்ல நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது கல்ல போய் இடிச்சுக்கிட்டேன். ஆமா, நீ அது உன் காலை தூக்கின்னு போய் இடிச்சிங்கண்ணா. ஏங்க தெரியாம இடிச்சுக்கிட்டேங்க. இத்தனை கேள்வி கேட்பீங்க. வாங்க, என்ன பாக்குறீங்க? வாங்க. சரி, காரை நான் ஓட்டுறேன், குடு. ஐயோ, வேணா வேணா வேணா. நானும் வேகமா ஓட்டுவேன் பேபி. வேகமா? அதுவும் என்ன விட. பாப்போம் பாப்போம். இந்தாங்க. சரி வா. அப்பா, பாத்து பாத்து வா. இறங்கு. நீங்க ஹலோ, சொல்லுமா. பிரபு, எங்கப்பா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி. நாங்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டோம்ப்பா. நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க என்ன? சரிம்மா, இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். சரி சரி, ஓகே. பாய். பாய் பாய். அது நான் சும்மா சொன்னேங்க. நீங்க கொஞ்சம் ஸ்லோவே போங்க. என்ன பயமா இருக்குதா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க என் இடத்துல உட்காந்து நான் உங்க இடத்துல உட்காந்து இப்படி வேகமா ஓட்டினா உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும்ல? எதுவா இருக்கும்? அதாங்க, ஒரு இதுவா இருக்கும்ல. ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்களேன். பயந்தாலும் ஒத்துக்க மாட்டிய. சரி, பாவம் அமுல் பேபி பயப்புது. மெல்ல போவோம். ஐயோ, பிரேக் பிடிக்க மாட்டேது. சொன்ன அமுல் பேபி இன்னும் பயப்படுவானே. ஏங்க, கொஞ்சமாச்சு பயம்னு ஒண்ணு இருக்காங்க உங்களுக்கு. ரொம்ப கேஷுவலா சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் விதினா நாம என்ன பண்ண முடியும் அமுல் பேபி? சும்மா இருங்க, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. இங்க பாரு, சாக போறோம்னு தெரிஞ்சுட்டா அது வரைக்கும் இருக்கிற நேரத்தை என்ஜாய் பண்ணோம். அத்தை விட்டு இப்படிலாம் டென்ஷன் ஆகின்னு இருக்கக்கூடாது. ஏங்க,
இந்த நேரத்துல உங்களால எப்படிங்க சிரிக்க முடியுது? அவள் பேபி சாகும்போது கூட நீ என் கூட இருக்கிறிய, இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? நீங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கீங்க, நான் தான் இல்ல. ஆனா சாகும்போது கூட நீங்க என்ன நல்ல வெறுப்பேத்தியே சாவடிப்பீங்க போல. கடவுளே, நான் மட்டும் பொழைச்சிட்டேன், திருப்பதிக்கு நடந்தே வரேன். ஐயோ எங்க 10 நிமிஷத்துல போயிடலாம் நினைச்சேன், இப்ப மொத்தமா போயிரும் போல இருக்கே. ஐயோ ஏங்க ஒரே லாரியா வருதுங்க. ஏங்க 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 எதிர்க்க லாரி திரும்புதுங்க. ஏங்க பார்த்து ஓட்டுங்க. ஏங்க பார்த்து 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 பார்த்து. ஐயோ சாமி, லாரி 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 லாரி. அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்குமா? அதனால அதனால என்னங்க வில்லி மாதிரியே பேசுறீங்க? இப்படி குறுக்கால வண்டிய விட்டுருவோம். குறுக்கால விட்டுருவீங்களா? எங்கங்க போறீங்க? என்னங்க பண்றீங்க? இப்படி மண் ரோட்ல விட்டா ரெண்டு பேர் உசுறு மட்டும்தான் அவள் பேபி போவோம். இதுவே மெயின் ரோட்ல விட்டா நம்ம உசுரையும் சேர்த்து சில பல உசுருங்கெல்லாம் போக சான்ஸ் இருக்குதுல. அமல் பேபி ஏங்க இந்த சாவுறது கூட பரவாயில்லைங்க, ஆனா நீங்க பேசுறதாங்க ரொம்ப கர்ண கொடூரமா இருக்கு. நல்ல டெஸ்ட் சவாரி போற மாதிரியே இருக்குங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கும் ஒன்னும் ஆகாது. அமல் பேபி நம்ம வாழ பிறந்தவங்க, அவ்வளவு சீக்கிரம் நம்ம சாக மாட்டோம். அந்த நம்பிக்கை இருந்ததாலதான் நான் அந்த நேரத்திலயும் உன்னோட சிரிச்சு பேசினேன். நீ என்னடா அண்ணா நான் சிரிச்சு பேசினதை வச்சு நான் போய் சொன்னேன்னு சொல்லின்னு இருக்கிறா? அப்படி இல்லைங்க. கீழே விரி ஏதாவது வேணுமே. என்னங்க ரவுடி பேபி, ரவுடி பேபி ஏங்க எங்க போனீங்க? நான் இங்க இருக்கேன். ஏங்க இது உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் வேற சரி பண்ணோம்ல, குடு டூல்ஸ் குடு. டூல்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி இப்படி அண்டர் கிரவுண்ட்ல படுத்துட்டீங்க. என்ன வேணும்? கட்டிங் பிளேயர் குடு. தெரியுமா? இதா? குடு. அப்பா ஆமா, நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? நீ ஸ்பேனர் குடு. நாங்க இங்க வா. எத்துக்காக பிரச்சனை பண்ணி பணம் வாங்கறதா அவங்க நோக்கம்னா அவனுங்க உனக்கு கீழே இருக்கிற எத்தனை பேர் வேணாலும் கை வைப்பானுங்க, ஆனா உன் மேல கை வைக்கவே மாட்டானுங்க. ரவுடி பேபி ஏங்க என்னாச்சுங்க? ஹலோ என்னாச்சுங்க? இல்ல விஷத்தை உறிஞ்சல. ஆமா, தெரியாம கொஞ்சம் முழுங்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்னது முழுங்கிட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? இன்னும் ஜூஸ் முழுங்கின மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. விஷத்தை முழுங்கிட்டீங்களா? அவள் பேபி இப்ப என்ன பண்றது? என்ன எப்படியாவது காப்பாத்துற அவள் பேபி. என்னங்க நீங்க காப்பாத்தி கிப்பாத்துல சொல்றீங்க? அவள் பேபி
ஏங்க இருங்க ஏங்க காப்பாத்திரு. இந்த பொட்டல் கார்ல எங்க இருந்துங்க காப்பாத்துறது? ஹலோ யாரா இருக்கீங்களா? ஏங்க மயக்க போடாதீங்க, நான் எப்படியாவது உங்களை காப்பாத்திருங்க. நீங்க வாங்க ஏங்க. நல்ல பயந்துட்டேன் தெரியுமா? இப்படி கூப்பிட கூடாது. சும்மா ஜாலி தானே பண்ண. நான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தது உங்களுக்கு ஜாலியா இருக்கா? ஓய் சும்மா இந்த ரொமான்ஸ் இல்லாத மாதிரிலாம் நடிக்காதண்ணா. எனக்கு தெரியும் நீ வேணும் தான் என்ன தொட்டு தூக்கினு தான். நான் வேணும்னா உங்களை தொட்டு தூக்கிட்டு வந்தேனா? எல்லாரும் வேணும். நான் உங்களை வேணும்னா தொட்டு தூக்கிட்டு வந்தேனா? உங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு நான் துடிச்சு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? நான் தான் காரை ரிப்பேர் பண்ணிட்டேன்ல. என்ன காப்பாத்தணும் நீ நினைச்சிருந்தனா நீ என்ன பண்ணிரணும்? என்ன பண்ணிருக்கணும்? என்ன கார்ல எல்லாம் தூக்கி போட்டு கூட்டிட்டு போயிருக்கணும். உன் ஆள் மனசுல ரொமான்ஸ் இருந்ததுனால தான் என்ன தொட்டு தூக்கின்னு வந்து. இருந்தாலும் உடம்புல இருந்து எல்லா வசதியும் எடுத்துட்டனா இல்லையா? மிச்சம் மீதி ஏதாவது உன் உடம்புல இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் உன்னை தூக்கின்னு ஓட விட்டேன். இப்போ உன் உடம்புல ஒரு சொட்டு விஷம் கூட இல்ல. இனிமே பிரச்சனையே கிடையாது. ஒரு வேலை இருந்ததுன்னா இவ்வளவு தூரம் நீ என்ன தூக்கின்னு ஓடி வந்ததுக்கு உன் உடம்புல ஒரு சொட்டு விஷம் இருந்தா கூட நீ நேரத்துக்கு அங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்ப. மயங்க விழுந்திருப்பா? ஏங்க அப்படின்னா மயங்க விழுந்திருந்தா என்னங்க பண்ணிருப்பீங்க? நான் கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிடல் கொண்டு போய் சேர்த்திருப்பேன். தூக்கி கார்ல போட்டு ஹாஸ்பிடல் போயிருப்பீங்க. நீங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. சிரிக்கிறீங்களா? ஆரோக்கிய அபிவிருத்தி சுத்திரஸ்து. அடடே வாங்கோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சாமி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை சொல்லுங்க. இல்ல பிரபுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் பொண்டாட்டிக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு தான் வந்தோம். அதான் அம்மனுக்கு புடவையும் நகையும் சாத்தணும், அதுக்காக தான் வந்தோம். சம்பந்தி அந்த புடவைய கொடுங்க சம்பந்தி. தடங்களா பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு அம்மனுக்கு இது போல எந்த விசேஷமும் பண்ண முடியாது. என்ன சாமி சொல்றீங்க? அதனால நீ தேவையில்லாம எதுவும் பயப்படாத அமல் பேபி. எங்க என்ன பயப்படாதன்னு சொல்லிட்டு என்ன பயமுத்துற மாதிரி காரை வேகமா ஓட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மெதுவா தான் போங்களேன். ஏன் அமல் பேபி இப்படி பயப்படுற? மெல்ல போலாம். ஆனா கோயில் எல்லாரும் நமக்காக காத்துன்னு இருப்பாங்கல்ல. டைம் ஆயிடுறதுல அமல் பேபி. பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டேன்னு சொன்னா. சரி பாப்போம். ஒண்ணுமே வரலையே. ஏதாச்சும் தகவல் வரும்னு பாக்குறேன், ஒன்னும் வர மாட்டேங்குத. ஒருவேளை ஊருக்கு வெளியில எங்கேயாச்சும் ஹைவேஸ்ல அடிபட்டு கிடக்குறாங்களோ? இருக்கும். சரி பாப்போம். சித்தப்பா இப்ப நீங்க ஸ்பீடா ஓட்டிட்டு போகும்போது பிரேக் பிடிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேட்டர்ல இருந்து கால் எடுத்துடணும். அப்புறம் ஓவர் கியரா கம்மி பண்ணிட்டே வரணும். அப்புறம் கிளட்ச மொத்தமா விட்டீங்க வச்சுக்கோங்களேன், வண்டி தானே நின்ற போது. இது கூட தெரியாம எதுக்கு என்ன நின்னு பாத்துட்டே இருக்கீங்க? உள்ள நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? வாங்க போலாம். வாங்க சித்தப்பா. முறைக்கிறது பாரு. வாங்க வாங்க. என்ன மாமா, நாங்க திரும்பி வந்ததுல உங்களுக்கு பயங்கர வருத்தம் போலகுதே. எனக்கு என்னமா வருத்தம்? நான் சந்தோஷமா தானே இருக்கேன். ஜாலியா சொல்லிட்டு வரீங்க. மாமா பாத்தீங்களா, பிரபுவும் சத்யாவும் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுல என்ன ஜாலி? வராம இருந்தாலாவது இந்த ஃபங்க்ஷன் நடக்காம இருக்கும். இல்ல சித்தப்பா, அவங்க வந்த இந்த ஃபங்க்ஷனை நடத்த விடாம நிறுத்தணும். வராமலே போயிட்டா அதுக்கப்புறம் அந்த 25 பவுன் பிரச்சனையை எப்படி ஆரம்பிக்கிறது? கரெக்டான நேரத்துல பிரச்சனை ஆரம்பிச்சு குடும்பத்தோட கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விடுறேன் பாருங்க. கரெக்ட் தான். என்ன யோசிக்கிறீங்க?
என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க மாமா வாங்க, நான் இருக்கேன். ஒரு வேற ஊர் கட்டுப்பாடு, அதை மீறி நான் ஒன்னும் செய்ய முடியாதுமா. ஒண்ணு செய்யுங்க, ஊர் தலைவரை போய் பார்த்து உங்க நிலைமையை எடுத்து சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதான். சரிங்க சாமி. சரிம்மா. பிரபு, நீங்க சாமி கும்பிட்டுருங்க. நாங்க போய் ஊர் தலைவரை பார்த்துட்டு வந்துடுறோம். சரிம்மா. சம்பந்தி, எல்லாரும் வாங்க என் கூட. சரி, போயிட்டு வரோம். குலதெய்வம் கோயில்ல 2வது மருமகளுக்கு தாலிய பிரிச்சு போட்டீங்கன்னா வீட்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னாரு. அதான் எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கோயில்ல காப்பு கட்டியிருக்காங்கன்னு. ஆமாமா, ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. எப்பவும் அப்படித்தானே பண்ணுவீங்க? இல்ல, குருஜி சொன்ன உடனே எதை பத்தி யோசிக்காம உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆனா இப்ப எதுவும் பண்ண முடியாதேம்மா. இது 5 நாள் திருவிழா. காப்பு கட்டின நாள்ல இருந்து நாங்க யாரும் இந்த ஊரை விட்டு தாண்ட மாட்டோம். ரெண்டாவது நாள் கரகம் ஜோடிப்போம். 3வது நாள் சாமி அலங்காரம் பண்ணி ஊரை சுத்தி வரும். 4வது நாள் தீமிதி. 5வது நாள் கெடா வெட்டி பொங்க வச்சு சாமி ஊரை சுத்தி எல்லைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் கோயில்ல எந்த விசேஷமா இருந்தாலும் அனுமதிப்போம். இதத்தான் காலங்காலமா தொண்டு தொட்டு செஞ்சிட்டு இருக்கோம். அதை திடீர்னு மாத்த முடியாதுல்ல. அப்படி ஏதாவது செஞ்சு ஊர் மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இப்ப நம்ம ஏதாவது செய்யணுமே. என்ன செய்யலாம்? காக்கா குருவி மாதிரி நம்மளே சவுண்ட் குத்துலாமா? வேணாம். கீழே இருந்துங்கன்னே சத்தம் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவானுங்க. அப்புறம் தெய்வ குத்தம்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் கோயில் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிடுவானுங்க. என்ன பண்ணலாம்? அதான் கரெக்டு. என்னடா பாத்துன்னு இருக்கிற? ஆத்தா மலையாற போறேன்டா. அதுக்குள்ள கால உந்து ஆசீர்வாதம் வாங்க. அப்பயாவது உனக்கு நல்ல புத்தி வரட்டும். என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? போய் கால்ல விழுங்க. ஏய், இவ கால்லையா? எங்க வந்திருக்கிறது ஆத்தாங்க. அரஞ்சன் வை. போய் விழுங்க. அப்பா போங்க. போங்க. வாங்கப்பா. ஆத்தா, இனிமேலாவது நல்லது நானா? நல்லதையே நானா? ஆத்தாவா கேட்டு கேட்டுதான் கால்ல விழுவியா? கால்ல விழுறி. நம்மள தம்மா கூப்பிடுறா. உன்னத்தா விழுடி. வாமா போயிருவோம். வா. ஒரு நல்ல விசேஷத்தை பண்ணுங்கிறதுக்காக வந்தோம். அது பண்ணாம போனா எல்லார் மனசும் எவ்வளவு கஷ்டப்படும். அப்படி கஷ்டப்படணும்னு நினைச்சனா நீ போய் சொல்லுப்பா. கடவுளே, நீ தான்ப்பா பாத்துக்கணும்.
சரி, உனக்கு டெபாசிட் பண்ணன்னு சொல்லி இவன் பொய் சொன்னான்ல, உண்மையிலேயே டெபாசிட் பண்ணிருந்தா உனக்கு மெசேஜ் வந்திருக்கணுமே. பாரு உன் போன்ல மெசேஜ் வந்திருக்கான்னு. இவனை போய் நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுத்து அக்கவுண்ட்ஸ் பார்க்க விட்டுருக்க. இப்பவே இவனை வேலையை விட்டு துரத்தி விட. ஆமா, இந்த நகைய எங்க எப்படி வாங்குனீங்க? கேளுமா, நல்லா கேளு. எங்க எப்படி வாங்கினா உனக்கு என்ன? அத கேக்குற ரைட்ஸ் உனக்கு இல்ல. நான் கேப்பேன். இவங்க ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிருக்காங்க. அம்மா சத்யா, விடுமா. அவளுக்கு கிறுக்கு பிடிச்சுக்கிச்சு. எங்கேயாவது போனா ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்றதே இவளுக்கு வேலையா போச்சு. இத பாரு, இந்த ஃபங்க்ஷன்ல அமைதியா வாயை மூடிட்டு இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா இப்பவே கிளம்பி போயிடு. மா, நான் என்ன சொல்ல? வாயை மூடுன்னு சொன்னேன். அம்மனை வேண்டிட்டு தாலி எடுத்து கட்டுங்கோ. என்னக்கா, ஏன் அவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? கோயிலுக்கு குடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருந்த நகைய காணும் கதிர. இந்த வீட்டுல உள்ள யாரோ தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப போலீஸ் வந்து விசாரிச்சா நம்ம குடும்பத்தை பத்தி தான் தப்பா பேசுவாங்க. வேணாம். சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. அமைதியாரு. ரெண்டு பேரும் கோயிலுக்கு வாங்க. இட்டவங்களை கவனிக்கிறேன்.
வந்ததெல்லாம் சொல்லி உங்களை மாட்டி விட்டுருப்பேன். ஆனா நல்ல விஷயம் நடக்கும் போது நீங்க செஞ்ச நாதாரித்தனத்தை சொல்லி எதுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும் தான் நான் சொல்ல. அதுக்காக எல்லா நேரத்திலயும் இப்படி மனுச்சு விட்டுனே இருப்பேன்னு நீங்க நினைக்காதீங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி சில்லறத்தனமா அதாவது பண்ணீங்க, உங்களை விட்டு துரத்த வச்சிருவேன். அப்புறம் இப்ப கிடைக்கிற ஓசி சோறும் கிடையாது. ஜாக்கிரதை. என்னம்மா அவன் மேல இருக்கிற கோவத்துல என்ன திட்டுற? யோ, அந்த சத்யா பாதாம் பால் எடுத்துட்டு போனா என்ன, பச்சை பால் எடுத்துட்டு போனா உனக்கு என்ன? அவ போய் தொலைறான்னு விட வேண்டிதானே? வம்படியா வழியில போற ஓனான புடிச்சு வீட்டுக்குள்ள விட்ட கதையா? அவளை தேவையில்லாம கூப்பிட்டு அந்த பாதாம் பால நீயும் குடிச்சு தேவையில்லாம என்னையும் குடிக்க வச்சு, இப்ப அதனாலதான் அவன் நமக்கு நாம சாத்திட்டு போயிட்டா. இந்தா வச்சு தொலை. நல்ல வேலை. வேலியில போன ஓனான என்கொயரி பண்ணதே இவதான். இப்போ எல்லா பழியும் என் மேல போட்டு போறா. ஐ எம் வெரி வெரி பாவம். குழி தோண்டி புதைச்சிருப்பியாடி? நான் என்னக்கா பண்ண? நடிக்காத. நடிச்ச கொன்னுடுவேன். நீ பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. புரியாதுடி. உனக்கு இந்த வாழ்க்கை வேணும்னு கேட்டிருந்தேனா பிச்சை போட்டிருப்பேன். அத விட்டுட்டு நான் ஓடி போயிட்டுதான் சொல்லி என் பேரை கெடுத்துட்டு மொத்தமா என் வாழ்க்கைய கெடுத்துட்டலடி. கல்யாணத்தன்னைக்கு நீ தானே ஓடி போன? நான் ஓடி போயிட்டேன்னு கதை கட்டி விட்டவ இவ. பிரபுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஆனா இவ சுயநலத்துக்காக என் வாழ்க்கைய கெடுத்துட்டா. குருஜி சொல்லிட்டாருன்னு எல்லாரும் சேர்ந்து வாய் அடைச்சிட்டீங்க. இப்போ எங்க வந்து நிக்குது பாருங்க பிரச்சனை. எல்லா திருட்டுத்தனமும் பண்ணிட்டு இப்போ நம்ம வீட்டு மருமகளா வந்து நின்னுட்டு இருக்கா. அதுவும் கூட பிறந்தவளோட வாழ்க்கையை கெடுத்து. மா இப்ப என்ன பண்ண போற?